கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கடலூரை சார்ந்த லூக்காஸ் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், என் கணவர் லூக்காஸ் மலேசியா தேசத்தில் இருக்கிறாங்க, நிரந்தர வேலை கிடைக்கணும், மகன் 12th படிக்கிறாங்க, நல்ல மதிப்பெண் எடுக்கணும், ஆண்டவர் உதவி செய்யணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கலாமா? என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பரலோக பிதாவே, லூக்காஸ் என்கிற அன்பு சகோதரருக்காக மிகுந்த கரிசனையோடு கூட நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, மலேசியா தேசத்தில் இருக்கிற அவர்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கட்டும் அப்பா, நிரந்தரமான வருமானம் கிடைக்கட்டும். அவருடைய வாழ்க்கையை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்கா நன்றி நன்றி நன்றி. மகனுக்காக ஜெபிக்கிறேன். 12th படிக்கிற மகனுக்கு நல்ல மார்க் எடுக்கணும் ஆண்டவரே. ஞானம், விவேகம், அறிவு, புத்தியை கொடுத்துருங்க. செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உன் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றிவிட. இன்றைக்கு நம்முடைய இருதயம்தான் கனத்து போயிருக்கிறது, நம்முடைய இருதயம்தான் உடைக்கப்படுகிறது, நம்முடைய இருதயம்தான் வேதனைப்படுகிறது. தாவீது சொல்லும் பொழுது சொல்லுவான், சங்கீதம் 69, 19, 20 வசனத்தில், என் இருதயம் உடைக்கப்படுகிறது, மிகவும் வேதனைப்படுகிறேன், என் இருதயம் பிளக்கப்படுகிறது, நிந்தையினால் என் இருதயம் பிளக்கப்படுகிறது. ஆறுதல் கொடுப்பவர்கள் வருவார்கள் என்று காத்திருந்தேன், ஒருவனையும் காண. தேறுதல் கொடுப்பவர்கள் வருவார்கள் என்று காத்திருந்தேன், ஒருவரையும் காண. நம்முடைய இருதயம் தவிக்கும். இருதயம் பாடுபடும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, நம்மளையும் அறியாமல் நம்முடைய பாரத்தை யாரிடத்துலையாவது சொல்லலாமா? யாராவது நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்களா? நம்முடைய இருதயத்தினுடைய வேதனை மாறாதா என்று ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் இக்கட்டான சூழ்நிலையிலே தவிக்கிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, சங்கீதம் 62:8, கர்த்தருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை ஊற்றிவிட. எனக்கு மனுஷங்கிடத்துல சொன்னா ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லி மனுஷனிடத்துல போய் வேதனைகளை எல்லாம் சொல்றாங்க. அந்த மனுஷன் கொஞ்ச நேரம் கழித்த பின்பு, அந்த மனுஷனும் அந்த மனுஷன் போன பின்பு அவர்களை அற்பமாக எண்ணுகிறான், அவர்களுடைய பாடுகளை குறித்து கேலி கிண்டல் பண்ணுகிறான், மற்றவரிடத்தில் சொல்லி அவமானப்படுத்துகிறான். ஆனால் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி பாருங்க, ஆண்டவர்களை ஒரு நாள் காயப்படுத்த மாட்டான், ஒரு நாள் காயப்படுத்த மாட்டான். உங்களுடைய இருதயத்தினுடைய வேதனைகள் எல்லாம் மாறும், சந்தோஷமாய் மாறும். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஒரு தாயார் மதுரையில் என்னையும் என் நண்பர்களையும் வீட்டிற்கு சாப்பிட அன்போடு அழைத்தார்கள். ஏழை தாயார். அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வீட்டுக்கெல்லாம் வந்து சாப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கட்டாயம் வந்து சாப்பிடுவேன். அன்போடு அழைத்தார்கள். நானும் என் நண்பர்கள் அங்கு போகும் பொழுது அவர்கள் சொன்ன சாட்சி என் இருதயத்தை அப்படியே உறைய பண்ணியது. 19 வயதில் எனக்கு திருமணம், 21 வயதில் நான் விதவாய்.
19 வயதில் திருமணம், 21 வயதில் என்னுடைய வயிற்றில் 6 மாத குழந்தை. என்னுடைய கணவர் லாரி விபத்தில் ரோட்டில் அடிபட்டு செத்து கிடக்கிறார். என் கணவரை பார்த்தேன், தலையில் அடித்து அழுது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்தது. என்னுடைய கற்பத்தின் கனியை என்னுடைய பெற்றோர் அழிக்க தீர்மானித்தார்கள். எனக்குள்ள ஒரு எண்ணம், என் கற்பத்தின் கனிக்காக நான் வாழுவேன், நான் திருமணம் செய்யாமல் வாழுவேன் தீர்மானித்தேன். ஒரு பெண் குழந்தை, திருமணம் செய்யலை. அந்த பெண் குழந்தைக்காக வாழ்ந்த அந்த மகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது. என் இருதயத்தில் பாலை வார்த்ததை போல இருந்தது. ஒவ்வொரு நாளும் வேலை முடிந்து என் மகள் வீட்டிற்கு வருவாள். என் மகளோடு தான் இரவு ஆகாரத்தை நான் சாப்பிடுவேன். அன்றைக்கு அவள் வர தாமதமானது. காத்திருந்தேன். ஆட்டோவிலை கொண்டு வந்து இறக்கினார்கள். செத்த பிரேதத்தை போல இறக்கினார்கள். தலையிலையும் வயிற்றிலும் அடித்து கொண்டு கதறினேன். என்ன நடந்தது? சொன்னார்கள், பஸ்ஸில் ஏறும் பொழுது தடுமாறி கீழே விழுந்து விட்டார்கள். தரையிலே, ரோட்டிலே தரை பட்டு மயக்கம் அடைந்து விட்டாள். உணர்வில்லா மதுரை GH ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு போனோம். அங்கு டாக்டர்கள் பரிசோதிச்சுட்டு சொன்னாங்க, மூளைக்கு போகிற நரம்பு துண்டாயிட்டு, இனி உன் மகள் பேச மாட்டாள், இனி உன் மகள் பார்க்க மாட்டாள், இனி உங்கள் மகள் நடக்க மாட்டாள், கைகள் செயல்படாத. எனக்கு என்ன செய்வதென்று சொல்லி புரியவில்லை. அப்பொழுது டாக்டர் ஒருவிடத்தில் போய் கதறினேன். 19 வயதில் திருமணம், 21 வயதில் விதவை, யாவது செய்யும். அவர்கள் சொன்ன வார்த்தை, ஏன்ட்டு உன் இருதயத்தை கொட்டி என்ன புண்ணியம்? என்னால் முடியாது. இயேசுவிடத்தில் உன் இருதயத்தை ஊற்றி, இயேசு மனம் இறங்கி அற்புதத்தை செய்வான். மதுரை பட்டணத்தில் இயேசுவை எங்கே தேடுவது? ஒரு ஆலயம் திறந்திருந்தது. அந்த ஆலயத்துக்குள் சென்ற சிகப்பு சிலுவை என் கண்களுக்கு முன்பாக தோன்றியது. கைகளை உயர்த்தினேன், முந்தானியை விரித்தேன். இயேசுவிடத்தில் என் இருதயத்தை எல்லாம் ஊற்றினேன். 19 வயதில் எனக்கு திருமணம். இயேசுவே, 6 மாத வயிற்றுக்குள் என் பிள்ளை இருக்கும் பொழுது 21 வயதில் என் கணவரை ரோட்டில் பறிகொடுத்த. என் பிள்ளைக்காக வாழ்கிறேன். என் பிள்ளையும் ரோட்டிலே கீழே விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். என் இருதயத்தை எல்லாம் ஊற்றினேன். கொஞ்ச நேரத்தில் ஒரு சமாதானம் என் இருதயத்துக்குள் வந்தது. நான் மருத்துவமனைக்கு வந்து பார்த்தால், மரித்த நிலைமையில் இருந்த என் மகள் எழும்பி காஃபி குடித்து கொண்டிருக்கிறார். ஆச்சரியம்! என் இருதயம் அதிசயப்பட்டு பூரித்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றுங்க. உங்கள் இருதயம் மகிழும். 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரம் 15வது வசனத்திலே, அன்னாள் வேதனையோடு, சஞ்சலத்தோடு, மன கவலையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றினான். அது ஏலிக்கு தெரியாது. 1 சாமுவேல் 16:7, மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிற தேவன். ஏலி அன்னாளுடைய முகத்தை தான் பார்த்தான், அவருடைய உதடுகளை பார்த்தான். புலம்புகிற புலம்பல். அவன் நினைத்தான், மதுபானம் அறிந்திருக்கிறாள் என்று சொல்லி அவளிடத்திலேயே டைரக்டாக கேட்டுவிட்டான். போதும், குடித்து வெறித்தது போதும். கண்ணீரோடு சொன்னாள், என் ஆண்டவனே, நீ நினைப்பதை போல ஸ்திரீ நான் அல்ல, மனம் கிளேசம் உள்ளவள். மதுவாகிலும் திராட்சரசமாய் நான் குடிக்கவில்லை. என் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றினேன். 1 சாமுவேல் 1:15 ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபித்தாள். 1 சாமுவேல் 1:18 வசனத்தினுடைய பின்பகுதியிலே, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இன்றைக்கும் உங்களுடைய இருதயத்தின் பாரம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிவிடுங்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஊற்றி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய இருதயத்தில் இருக்கிற சுமை பாரம் மாறட்டும். செய்கிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.